எல்பிடபிள்யூ எபிசோட் 58 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத்தேனும் ரங்கனும் வெளியில் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாத்தேன் கிட்ட ரங்கன் சொல்லாரு, டே உனக்கு கேப்டன்சி நேச்சுரலாகவே வருதுடா, நீ சூப்பராக பண்ணடா அப்படின்னு சொன்னோடனே, என்னோட கேப்டன்சி மட்டும் இல்லை ரிஷியும் நல்லா ஆடினா, அதனால தான் நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் ரங்கன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தியா, நம்ம இன்னும் அவுட் ஆகிட்டோன்னு நீ நினைக்காத, இன்னுமே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது நீ அடுத்த கேமில் வந்து ஆங்கர் அகாடமி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்னொரு டீமை விட நீங்கள் வந்து சுப்பீரியர் ரன் ரேட்னால நீங்கள் வந்து இன்னுமே டூர்னமெண்ட்டில் அலைவாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே ஒரு சான்ஸ் இருக்குது, கவலைப்படாமல் நம்பிக்கையோட மிச்சம் இருக்கிற கேம்ஸை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தேனை வந்து ரங்கன் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போ பாய்ஸ் டீம் கிட்ட மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு, கேர்ள்ஸ் டீம் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணிட்டாங்க, நம்ம எதுவுமே வின் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து நல்லா வின் பண்ணிட்டாங்க, அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லிட்டு இருக்காங்க. மணி ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கிறதுனால அவர் அப்படி பேசுகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரங்கனை வந்து மாத்தேன் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரங்கன் வந்து மாத்தேன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏன் வந்து 3 மேட்சுமே தோற்றோம் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே மாத்தேன் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி கேப்டன்சி மாறி போச்சு, ரிஷி விளையாடலை, இதனால தான் தோற்றோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதனால மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் டீமில் வந்து சரியான ஃபினிஷர்ஸ் இல்லை, மணி ஆடுறான் ஆனால் அவனுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ ஒரு கேமை ஃபினிஷ் பண்ணி வின் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை, எப்போவுமே தலை தோனியை சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்த் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே மாத்தேன்னு சொல்கிறாரு, அப்போ ஃபினிஷரை யார் ஆட வைக்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே, நீ ஆடுவியாடா, உனக்கு ஓகேவாடா ஓப்பனிங் விட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் கேட்குறாரு. உடனே மாத்தேன்னு சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, எனக்கு டீம் வின் பண்ணோம், நான் எங்கே வேணால் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாத்தேன்னு சொன்னோடனே, நீ தைரியமாக இறங்கி ஆடுறா, நீ ஃபினிஷ் பண்ணி கொடுடா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாரு. மாத்தேனும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ இந்த நியூஸை மாத்தேன் பாய்ஸ் டீம் கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து இனிமேல் ஃபினிஷராக ஆட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அதை பின்னாடி வந்து நட்ராஜ் கேட்டுட்டு, லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாருல, அதே மாதிரி பேசுகிறாரு. அப்போ வந்து மாத்தேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது எம்என்சிஏ டீமுக்கும் மின்னோஸ் டீமுக்கும் கேம் ஆட போகிறாங்க. அதில் வந்துட்டு எம்என்சிஏ டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. மின்னோஸ் வந்து 20 ஓவர்ஸில் 167 ஃபார் 5 வாங்கியிருக்காங்க. இப்போ 168 டார்கெட்டுங்கிறதோட எம்என்சிஏ வந்து பேட் பண்ண போகிறாங்க. சொன்ன மாதிரியே ரிஷியும் வேலுவும் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஒருத்தராக அவுட் ஆகிட்டே வராங்க. கடைசியில் 12 balls 28 ரன்ஸ் தேவைப்படும் போது மாத்தேன் உள்ளே போகிறாரு, அடி வெளுத்து வாங்குறாரு, எல்லாமே 6ம் 4ம் அடித்து 19.4 ஓவர்ஸ்லேயே மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பாய்ஸ் டீம் அவங்களோட ஃபஸ்ட்டு விக்ட்ரியை பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தேன் ஆங்கர் அகாடமி பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மாத்தேன் டீமை டீஸ் பண்ணுறாங்க, டே ஒரு மொக்க டீமை வின் பண்ணோன்னே என்னமா சிரிக்கிறானுங்க பாரு, என்னமா என்ஜாய் பண்ணுறானுங்க, இப்போ ஏதோ டூர்னமெண்ட்டே வின் பண்ண மாதிரி இது பண்ணி சீன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னோடனே மாத்தேனும் திருப்பி நல்லா கலாய்ச்சி விட்டுறாரு. கொஞ்சம் நாய் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வாங்க போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி 2 பேரும் டீஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த ஆப்போசிட் டீமில் அனுன்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவள் வந்து மணியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறா. உங்கள் டீமுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் நல்லா விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறா. இதை பார்த்து தங்கத்துக்கு பயங்கர ஸ்டமக் பர்னிங்காக இருக்குது. அப்போ மணி சொல்கிறாங்க, இது வரைக்கும் எந்த பொண்ணு எனக்கு இப்படிலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததே கிடையாது, நீங்கள் கலாய்க்கிறீங்களா உண்மையிலே புகழ்றீங்களானே, இல்லை உண்மையிலே தான் புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுறாங்க. இப்போ அடுத்து கேர்ள்ஸ் டீமுக்கு மேட்ச் இருக்குது. எம்என்சிஏ கேர்ள்ஸ் வந்து தாமிரபரணி டைட்டன்ஸ் கூட விளையாடுறாங்க. தாமிரபரணி டைட்டன்ஸ் வந்து இவங்களுக்கு 148 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணுறாங்க. இதை வந்து பத்மா தலையில் ஒரு ஷால்லாம் போட்டுட்டு வந்து சரத்குமார் ஒரு படத்தில் வந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க ஒளிஞ்சிருந்து இந்த கேமை. ஆனால் இவங்க எம்என்சிஏ கேர்ள்ஸ் வந்து சூப்பராக அந்த டீமை அந்த கேமையும் வின் பண்ணிடுறாங்க. கேர்ள்ஸ் டீம் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இதை வந்து பத்மா பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தது பாய்ஸ் டீமுக்கு மேட்ச் இருக்குது. அவங்க வந்து ஸ்பார்டன்ஸ் கூட விளையாடணும். ஸ்பார்டன்ஸ் வந்து 196 டார்கெட் செட் பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க எம்என்சிஏ டீம் வந்து களமிறங்குறாங்க. ரிஷியும் பாண்டுவும் விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 45 ரன்ஸ் எடுத்த இடத்துல வந்து ரிஷி அவுட் ஆகிடுறாரு. பாண்டு வந்து அடுத்து ஒரு 50 போடுறாரு. அப்புறம் செம்மையாக எல்லாருமே ஆடி பாய்ஸ் டீம் வந்து அடுத்த மேட்சையும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து 2 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் பண்ணனால அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி நல்ல நம்பிக்கையாக இருக்குது. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து டேரெக்டாகவே டூர்னமெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க, நம்மளும் இப்போ நல்லா ஆடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது டியோ மட்டும் மாத்தேனை மிஸ் பண்ணுறாங்க. மாத்தேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் என்னோட கேப்டன்சியில் நாங்கள் வந்து டூர்னமெண்ட் அந்த ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கோம், ஸோ ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீ இல்லாதது எனக்கு ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தேன் கிட்ட சொல்கிறாங்க.
இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறத பார்த்துட்டு ருக்மிணியும் ரொம்ப ஹாப்பியாக ரங்கன் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கீங்க, இன்னுமே நம்ம அதை வின் பண்ணி அந்த ராஜசேகர் மூஞ்சியில் கரியை பூசணும் அப்படிங்கிற மாதிரி ருக்மிணி மேம் வந்து ரங்கன் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜசேகர் வந்து அவங்களோட கேர்ள்ஸ் டீம் எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து எம்என்சிஏ டீமை ரொம்ப குறைச்சி எடை போட்டேன், பட் ரங்கன் வந்து என்றைக்கு அவங்களுக்கு கோச் ஆனானோ அதுலேருந்து அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டீமும் வின் பண்ண சான்ஸ் இருக்குது, அவங்க டீமும் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எம்என்சிஏ கேர்ள்ஸ் டீமும் ஆங்கர் அகாடமியோட கேர்ள்ஸ் டீமும் விளையாடுற மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜசேகர் வந்து சொல்லிட்டுருக்காரு. இப்போது பாய்ஸ் ரூமில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து செலக்ட் ஆனது நமக்கு ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளால் செலக்ட் ஆக முடியலையே, குவாலிஃபை ஆக முடியலையேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாத்தேன் வந்து சொல்லிட்டுருக்காரு, அப்படிலாம் கிடையாது, இன்னுமே பாயிண்ட்ஸ் டேபிள் படி நமக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது அடுத்த மேட்ச்சில் வந்து ஆங்கர் அகாடமி வின் பண்ணிட்டாங்க, ஆங்கர் அகாடமி பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் எம்என்சிஏ டீமும் இன்னொரு டீமும் ஈக்குவலாக இருப்பாங்க, நெட் ரன் ரேட் படி எம்என்சிஏ டீம் குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.